അടഞ്ഞു, നിന്റെ ഉറവ വറ്റി എന്ന് നീ പറയുമ്പോൾ, உன்னுடைய ஊற்று அடைந்து விட்டது, வற்றி போய் விட்டது என்று நீ சொல்வாய் என்றால், എന്റെ ദൈവം എൽ ശദായാണ്. என்னுடைய தேவன் அவர் எல் ஷடாயா இருக்கிறார். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கரங்களை தட்டி சொல்லுங்க. ഉറവ തുറക്കുന്ന എൽ ശദായ്, துறவை திறக்கிற எல் ஷடாய். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നിനക്കൊരു യജമാനൻ വേണമെന്ന് നീ ആഗ്രഹിക്കുന്നു എങ്കിൽ, உனக்கு ஒரு எஜமானன் வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்றால், നിനക്കൊരു യജമാനനുണ്ട്. உனக்கு ஒரு எஜமானன் உண்டு. ആ യജമാനന്റെ പേര്, அந்த எஜமானனுடைய பெயர் അഡോണായി എന്നാണ്. அடோனாய் என்று அறியப்படுகிறது. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. നിനക്ക് ഒരു യജമാനനെ ഉണ്ടാകാവൂ. உனக்கு ஒரே ஒரு எஜமானன் மட்டும்தான் இருக்கணும். നിനക്ക് ഒരേ ഒരു ബോസേ ഉണ്ടാകാവൂ. உனக்கு ஒரே ஒரு பாஸ் தான் இருக்கணும். മൊർദെഖായി പറയൂ, மொர்தெகாய் சொன்னார், എനിക്ക് ഒരേ ഒരു യജമാനനേ ഉള്ളൂ. எனக்கு ஒரே ஒரு எஜமானன் மாத்திரம் தான் അവന്റെ இருக்கிறார். മുമ്പിൽ ഞാൻ തല കുനിക്കത്തുള്ളൂ. அவருக்கு முன்பா மாத்திரம் தான் தலை അവന്റെ குனிவேன். പേര് அவருடைய பெயர் അഡോണായി. அடோனாய். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுங்க. എവിടെയെങ്കിലും ഉറവ അടഞ്ഞു പോയെങ്കിൽ, எங்கேயாவது உங்களுடைய துறவு அடைந்திருக்கிறது என்றால், ദൈവം എനിക്ക് എൽ ശദായാണ്. தேவன் எனக்கு எல் ஷடாய். എനിക്ക് ഒരേ ഒരു യജമാനനേ ഉള്ളൂ. எனக்கு ஒரே ஒரு எஜமானன் தான் இருக்கிறாரு. അവന്റെ പേര് അഡോണായി. அவருடைய பெயர் அடோனாய் என்று அறியப்படும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. എവിടെയെങ്കിലും നീ ഒരു ശൂന്യത കണ്ടു എങ്കിൽ, எங்கேயாவது நீங்கள் வெறுமையை பார்த்திருக்கிறீங்க, എവിടെയെങ്കിലും നീ ഒരു ഇല്ലായ്മ കണ്ടു എങ്കിൽ, எங்கேயாவது இல்லை என்கிற நிலைமை நீங்க பார்த்திருக்கீங்க, എവിടെയെങ്കിലും നീ ഒരു ഞെരുക്കം കണ്ടു എങ്കിൽ, எங்கேயாவது ஒரு நெருக்கத்தை பார்த்திருக்கீங்கன்னா, ദൈവം നിനക്ക് യഹോവ ഈരേയാണ്. தேவன் உனக்கு ஒரு யெகோவா ஈரே. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ. கரங்களை பலத்தோட தட்டி சொல்லுங்க. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ. பலமா கரங்களை தட்டி சொல்லுங்க. യഹോവ ഈരേ, யெகோவா ஈரே. കരുതുന്ന ദൈവം. அவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ശൂന്യതയിൽ ഇരിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? வெறுமையில் இருக்கிற யாராவது இருக்கீங்களா? ഞെരുക്കത്തിൽ ഇരിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? நெருக்கத்தில் இருக்கிற யாராவது இருக்கீங்களா? കഷ്ടതയിൽ ഇരിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? கஷ்டத்தில் இருக்கிற யாராவது இருக்கீங்களா? സീറോയിൽ ഇരിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? ஜீரோல இருக்கிற யாராவது இருக்கீங்களா? ഇന്ന് രാത്രികാലം പറ, இந்த இரவு வேளையில சொல்லுங்க, യഹോവ ഈരേ, யெகோவா ஈரே. അവൻ കരുതിക്കൊള്ളും. அவர் தன் தேவைகளை பார்த்துக் കരങ്ങളെ கொள்வார். അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுங்க. 25 വർഷത്തെ കാത്തിരിപ്പിന് ശേഷം 25 வருடங்கள் காத்திருந்ததுக்கு அப்புறம் ലഭിച്ച ഇസഹാക്കിനെ കൊണ്ട്, கிடைத்த ஈசாக்கை கொண்டு യാഗം കഴിക്കാൻ വേണ്ടി മോറിയ മല കയറുമ്പോൾ, பலி செலுத்தும்படியாக மோரியா மலைக்கு மேல ஏறுகிற பொழுது ഇസഹാക്ക് ചോദിച്ചൊരു ചോദ്യമുണ്ട്. ஈசாக்கு கேட்ட ஒரு கேள்வி உண்டு. അപ്പാ, அப்பா, യാഗസ്ഥലമുണ്ട്, பலி இடம் இருக்குது, பலி செலுத்த இடம் இருக்கிறது, വിറകുണ്ട്, பலி செலுத்த விறகு ரெடியா இருக்குது, യാഗ ജന്തുവിനെ വെട്ടാനുള്ള വാളുണ്ട്, பலி செலுத்துகிற மிருகத்தை வெட்டக்கூடிய ஆயுதமும் கையில இருக்குது, തീയുണ്ട്, நெருப்பும் இருக்குது. യാഗ വസ്തു എവിടെ? பலி செலுத்துகிற மிருகம் எங்கே? തന്റെ മകനോട് എന്ത് പറയണമെന്ന് അറിഞ്ഞൂടാതെ தன்னுடைய மகனோடு என்ன சொல்லணும்னு தெரியல. അബ്രഹാം പറഞ്ഞ വാക്കാണ്, ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, യഹോവ ഈരേ. யெகோவா ஈரே. അവൻ കരുതുന്ന ദൈവം. அவர் பார்த்துக் கொள்வார். കരങ്ങളെ അടിച്ചു സ്തുതിച്ചേ. கரங்களை தட்டி தேவனை ഇന്ന് மகிமைப்படுத்து. രാത്രി നിനക്കുള്ള സകലത്തെയും இன்று இரவு உனக்கு தேவையான அனைத்தையும் കരുതാ പോകുകയല്ല, தேவன் பார்க்க போகல, കരുതി കഴിഞ്ഞു. அவர் ஏற்கனவே பார்த்து കരങ്ങളെ கொண்டார். അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுங்க. നീ ജോലി തേടി പോകണ്ട, நீ வேலையை தேடி போக வேண்டாம். നിനക്കുള്ള ജോലി കർത്താവ് കണ്ടു കഴിഞ്ഞു. உனக்குள்ள வேலையை தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி നീ வைத்து ഒന്നിന്റെ விட்டார். പുറകെ പോകണ്ട. நீ ஒன்றுக்கும் பிறகே போக வேண்டாம். നിനക്കുള്ളതെല്ലാം உனக்கு தேவையான எல்லாவற்றையும் ദൈവം കരുതി കഴിഞ്ഞു. தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்தார். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. പോലെ നല്ലവണ്ണം കൈയടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. நல்ல முறையில கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. യെസ് യെസ് യെസ്. ஆமென். യഹോവ ഈരേ. പറ. யெகோவா ஈரே. യഹോവ ഈരേ. யெகோவா ஈரே. യഹോവ ഈരേ. யெகோவா ஈரே. കരുതുന്ന ദൈവം. அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர். കരുതുന്ന ദൈവം. தேவைகளை சந்திக்கிற தேவன். നിങ്ങളിൽ ആരെങ്കിലും രോഗിയായിരിക്കുന്നു എങ്കിൽ, உங்களில யாராவது நோயாளியா இருக்கிறீங்கன்னா, ഹല്ലേലൂയ, அல்லேலூயா. ഡോക്ടർ പറഞ്ഞു ട്രീറ്റ്മെന്റ് ഇല്ല, டாக்டர் சொல்லிருக்கலாம் சிகிச்சை இல்ல இதுக்கு மேல. அல்லேலூயா. ഡോക്ടർ ചെക്ക് ചെയ്തപ്പോ രോഗമില്ല. டாக்டர் அவர் செக் பண்ணி பார்த்த பொழுது எந்த வியாதியும் இல்ல.
വീട്ടിൽ വരുമ്പോ ഞാൻ രോഗിയാണ്. ஆனா வீட்டுக்குள்ள வருகிற நேரத்துல நான் நோயாளியாகிறேன். ഈ രോഗം എന്നെ കൊല്ലുമെന്ന് നീ പറയുമ്പോൾ இந்த நோய் என்னை கொன்று போடும் என்று நீ சொல்லுகிற வேளை ദൈവം പറയുന്നു, தேவன் சொல்கிறார், യഹോവ റാഫ, யெகோவா ராஃபா, അവൻ சௌக்கியமாക്കുന്ന ദൈവം. அவர் சுகத்தை தருகிற தேவன். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை தட்டி தேவனை துதிங்க. പോരെ പോരെ സൗഖ്യദായകൻ. அவர் சௌக்கியத்தை, அவர் சுகத்தை தருகிற நாதர். അവൻ എൽ ഷദായ്, அவர் எல் ஷடாய், അവൻ അഡോണായ്, அவர் அடோனாய், അവൻ റാഫ, அவர் யெகோவா ராஃபா, അവൻ യഹോവ ഈരേ. அவர் யெகோவா ஈரே. ഇന്ന് രാത്രികാല സൗഖ്യങ്ങൾ പ്രാപിക്കുക. இந்த இரவு வேளையில தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ആരെങ്കിലും രോഗിയായിരിക്കുന്നു എങ്കിൽ யாராவது நோயாளியா இருக்கிறீங்கன்னா ഇന്ന് രാത്രി സൗഖ്യം പ്രാപിക്കുക. இந்த இரவு வேளையில சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. നിങ്ങൾ കരമടിച്ച് ദൈവത്തെ ആരാധിക്കുമ്പോൾ நீங்கள் கரங்களை தட்டி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையில் ട്യൂമറുകൾ അപ്രത്യക്ഷമാകുന്നു. ട്യൂമറുകൾ അപ്രത്യക്ഷമാകുന്നു. டியூமர் கட்டிகள் மறைந்து போகிறது. ഷുഗറുകൾ നോർമൽ ആകുന്നു. சுகர் எல்லாம் நார்மல் ஆகுது. ഡയബറ്റീസുകൾ നോർമൽ ആകുന്നു. டயபெட்டிஸ் நார்மல் ஆகுது. പ്രഷർ നോർമൽ ആകുന്നു. பிரஷர் நார்மல் ஆகுது. ശരീരത്തിലെ എല്ലാ രോഗങ്ങളും சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் ഇന്ന് രാത്രി இந்த இரவு வேளையில സൗഖ്യം പ്രാപിക്കട്ടെ. சுகம் உண்டாகட்டும். കരങ്ങളെ അടിച്ച് കരങ്ങളെ അടിച്ച് கரங்களை தட்டி യെസ് യെസ് യെസ്. ஆமென். യഹോവ റാഫ, யெகோவா ராஃபா, സൗഖ്യമാക്കുന്ന ദൈവം, சுகத்தை தருகிற தேவன். സൗഖ്യമാക്കുന്ന ദൈവം சுகத்தை தருகிற தேவன். ഇന്ന് രാത്രി വന്നിട്ടുണ്ട്. இந்த இரவு அவர் வந்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങൾ ഇന്ന് രാത്രി തകർന്നാണോ ഇരിക്കുന്നത്? இந்த இரவு வேளையில நீங்க உடைந்து போய் இருக்கிறீங்களா? പോയടത്ത് മൊത്തം തോറ്റാണോ ഇരിക്കുന്നത്? போன இடங்களில் எல்லாம் தோல்வி அடைந்து இருக்கிறீங்களா? പരാജയപ്പെട്ടാണോ ഇരിക്കുന്നത്? தோல்வி அடைந்து இருக்கிறீங்களா? എവിടെ കാല് ചവിട്ടിയാലും எங்க கால் வச்சாலும் തോൽവി. தோல்வி. എന്ത് ബിസിനസ് ചെയ്താലും என்ன தொழில் செஞ்சாலும் തോൽവി. தோல்வி. എവിടെ മിനിസ്റ്റർ ചെയ്താലും எங்க ஊழியம் செஞ்சாலும் അവിടെ തോൽവി. அங்க தோல்வி. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിന്നെ നോക്കി ദൈവാത്മാവ് പറയുന്നു, உங்களை பார்த்து பரிசுத்தாவினர் சொல்லுகிறார், യഹോവ നിസി, அவர் யெகோவா நிசி, ജയത്തിന്റെ കൊടി. ஜெயக்கொடியானவர். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கரங்களை தட்டி சொல்லுங்க, നിന്റെ തോൽവിയെ മാറ്റുന്ന, உன்னுடைய தோல்வியை மாற்றுகிற, നിന്റെ പരാജയത്തെ മാറ്റുന്ന உன்னுடைய தோல்வியை மாற்றுகிற നിസി യഹോവ அவர் நிசியாகிய யெகோவா ഇന്ന് രാത്രി വന്നിട്ടുണ്ട്. இந்த இரவு வேளையில அவர் வந்திருக்கிறார். പറഞ്ഞ യഹോവ നിസി. சொல்லுங்க, அவர் யெகோவா நிசி. എവിടെയാണോ നിന്റെ ആവശ്യം അവിടെ ദൈവത്തിന്റെ പേര് ഉണ്ട്. எங்கே உங்களுடைய தேவைகள் காணப்படுகிறதோ அங்கே தேவனுடைய பிரசன்னம் உண்டு. അവിടെ ദൈവത്തിന്റെ പേരുണ്ട്. அங்கே தேவனுடைய நாமம் இருக்கு. രോഗത്തിൽ അവർ റാഫയാണ്. அவர் நோய் வியாதிஸ்தர்கள் இருக்கிறவர்களுக்கு அவர் யெகோவா ராஃபா. പരാജയത്തിൽ അവൻ നിസിയാണ്. தோல்வி ஏற்படுகிற நேரத்தில் அவர் யெகோவா நிசி. ഇനി ഒറ്റപ്പെട്ടലിൽ ഇരിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? இனி யாராவது தனிமையில் இருக்கீங்களா? എനിക്ക് ആരും ഇല്ല, எனக்கு யாருமே இல்ல, അപ്പൻ എന്നെ മനസ്സിലാക്കുന്നില്ല, என் அப்பா என்னை புரிந்து கொள்ளவில்லை, അമ്മ എന്നെ മനസ്സിലാക്കുന്നില്ല, என் அம்மா என்னை புரிந்து கொள்ளவில்லை, എന്റെ ഭർത്താവ് എന്നെ മനസ്സിലാക്കുന്നില്ല, என்னுடைய கணவன் என்னை புரிந்து എന്റെ கொள்ளவில்லை, ഭാര്യ എന്നെ മനസ്സിലാക്കുന്നില്ല, என் மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லை, എന്റെ മക്കൾ എന്നെ മനസ്സിലാക്കുന്നില്ല. என் பிள்ளைகள் கூட என்னை புரிந்து கொள்ளவில்லை. എല്ലാവരും കൂടെ ചേർന്ന് എന്നെ ഒറ്റപ്പെടുത്തുകയാണ്. எல்லாரும் சேர்ந்து என்ன தனிமைப்படுத்துகிறாங்க. ഞാൻ ഒറ്റയ്ക്കാണ്. நான் தனிமையில் இருக்கிறேன். അങ്ങനെ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നവർക്ക് அப்படி சொல்லிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ദൈവ ഷമ്മയാണ്. அவர் ஷம்மா என்கிற தேவன். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கரங்களை தட்டி சொல்லுங்க, ഷമ്മ നിന്റെ കൂടെയുണ്ട്. ஷம்மா அவர் உன்னோடு கூட இருக்கிறார். യഹോവ ഷമ്മ. யெகோவா ஷம்மா. കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க, യഹോവ ഷമ്മ. யெகோவா ஷம்மா. ഇന്ന് രാത്രി ആരാച്ചോ இன்றைக்கு இரவு അവൻ ഷമ്മയായി ഇറങ്ങുകയാണ്. அவர் ஷம்மாவாக இறங்கி இருக்கிறார். ഇനി സമാധാനം നഷ്ടപ്പെട്ട ആരെങ്കിലും ഇരിപ്പുണ്ടോ? இனி சமாதானம் இழந்த நிலைமையில யாராவது இருக்கீங்களா? ആരിൽ നിന്ന് സമാധാനമില്ല പാസ്റ്റർ. பாஸ்டர், எங்கேயுமே எனக்கு சமாதானம் இல்ல. എന്റെ ബിസിനസ്സിൽ എനിക്ക് സമാധാനമില്ല, என்னுடைய தொழிலே எனக்கு சமாதானம் இல்ல. വീട്ടിൽ സമാധാനമില്ല, வீட்டுல சமாதானம் இல்ல. ജോലി സ്ഥലത്ത് പോയാൽ സമാധാനം കിട്ടുമെന്ന് പറഞ്ഞാൽ അവിടെയും സമാധാനമില്ല. வேலை செய்கிற இடத்துல போனா சமாதானம் கிடைக்கும்னு பார்த்தா அங்கேயும் സമാധാനത്തിന് சமாதானம் വേണ്ടി இல்ல. എവിടെ പോയാലും சமாதானத்துக்கு எங்க போனாலும் എനിക്ക് സമാധാനം കിട്ടുന്നില്ല. எனக்கு சமாதானம் கிடைக்கல. ചിലര് സമാധാനം കിട്ടാൻ വേണ്ടിയിട്ട് சிலர் சமாதானத்தை கிடைக்கும்படி ഒരു പാക്കറ്റ് സിഗരറ്റ് വലിച്ചാലും ஒரு பாக்கெட்ல சிகரெட் புகைப்பிடித்தாலும் സമാധാനം കിട്ടുന്നില്ല. சமாதானம் கிடைக்கல. മദ്യം കുടിച്ചാലും மதுபானம் குடித்தாலும் സമാധാനം കിട്ടുന്നില്ല. சமாதானம் கிடைக்கல. 5 സിനിമ കണ്ടാലും 5 சினிமா பார்த்தாலும் സമാധാനം കിട്ടുന്നില്ല. சமாதானம் கிடைக்கல. ഹല്ലേലൂയ. ஹalleluya. സമാധാനം നഷ്ടപ്പെട്ടവർക്ക് சமாதானம் இழந்து போனவர்கள் യഹോവ ഷാലോം. அவர் யெகோவா ஷாலோம். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கரங்களை தட்டி சொல்லுங்க, ഇന്ന് ഷാലോം യഹോവ വന്നിട്ടുണ്ട്. இன்றைக்கு யெகோவா ஷாலோம் என்கிற தேவன் வந்திருக்கிறார். ഷമ്മ യഹോവ വന്നിട്ടുണ്ട്. யெகோவா ஷம்மா வந்திருக்கிறார். നിസി യഹോവ വന്നിട്ടുണ്ട്. யெகோவா நிசி வந்திருக்கிறார். എൽ ഷദായ് വന്നിട്ടുണ്ട്. எல் ஷடாய் வந்திருக்கிறார். അഡോണായ് വന്നിട്ടുണ്ട്. அடோனாய் வந்திருக்கிறார். യഹോവ ഈരേ വന്നിട്ടുണ്ട്. யெகோவா ஈரே வந்திருக்கிறார். യഹോവ നിസി വന്നിട്ടുണ്ട്. யெகோவா நிசி வந்திருக்கிறார். കരങ്ങളെ അടിച്ചു പ്രാപിച്ചോ. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க.
യെസ്, നിന്റെ വിഷയങ്ങളുടെ അകത്ത് ഇറങ്ങിയ ദൈവം, உங்களுடைய தேவைகளுக்குள்ள അവൻ ഇറങ്ങി വരികയാണ്. அவர் இறங்கி வருகிறார். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. അവൻ ഇന്നലകളുടെ ദൈവമല്ല, அவர் நேற்றைய தினங்களின் ஆண்டவர் அல்ல, അവൻ നാളുകളുടെ ദൈവമല്ല, அவர் നാளைகளின் ஆண்டவரும் அல்ல, ഈ സെക്കൻഡിലെ ദൈവമാണ്. அவர் இந்த நேரத்தின் ஆண்டவராய் കരങ്ങളെ இருக்கிறார். അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கரங்களை தட்டி சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പോരാ, പോരാ, പോരാ. போதாது போதாது. ഇന്നലകളിലും அவர் நேற்றைய നാളുകളിലും தினங்களிலும் நாளை தினங்களிலும் ഇപ്പോഴും இப்போதும் നിനക്ക് ദൈവം മാത്രമേ കാണത്തുള്ളൂ. அவர் எப்போதும் தேவனாகவே இருக்கிறார். കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. கரங்களை தட்டி தேவனை துதிங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya.